இந்த தண்ணி குடி. போதுமா? இப்ப நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க மாமா. என் கருவை கலைக்கிறதா இல்ல நான் தற்கொலை பண்ணிக்கிறதா? ஐயோ ராதா, ஏய் இங்க பாரு. இப்ப இந்த பிரச்சனைக்கு உடனே நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீ என் கூட வா. எழுந்துன்னு சொல்றல. வா வா. சாமி, என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு ஒரு தாலி வேணும். நான் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். நீங்க என்ன தொகை கேட்குறீங்களோ அதை நான் உண்டியல்ல போட்டுடுறேன். எனக்கு ஒரு தாலி ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? தேஷா ஏற்பாடு பண்ணலாமே. அம்பாள் சன்னதியில வேண்டுதலுக்காக அம்பாளுக்கு சாத்தின தாலி இருக்கு, அதை எடுத்துன்னு வந்து தரேன். சரிங்க சாமி. தாங்கோ தாலி. ரொம்ப நன்றி சாமி. இருக்கட்டும் சாமி. தட்சணை இல்ல வேண்டாம் சார், பணம்லாம் எதுவும் வேண்டாம். 2 பேரும் க்ஷேமமா சந்தோஷமா இருந்தேன்னா அதுவே எனக்கு போதும். அம்பாள் அருள் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி. இவனை அம்மா இருங்கம்மா. ஏன் பூமிகா, ஏன் என்ன தடுக்கிற? பாத்தியா அவன? பாத்தியா அவன் மாமா பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்காக எப்படி தாலியை கையில பிடிச்சு நிக்கிறான் பாரு. ராதா, இனிமே நீ அழவே கூடாது. அவனை திருந்தவே மாட்டான். இவனை தாலி கட்டவே விட மாட்டேன். அம்மா இருங்கம்மா, நீங்க அவர்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். உன் கண்ணீருக்கு தீர்வு இந்த தாலி தாரதா. இந்த அம்மன் முன்னால இந்த தாலி உன் கழுத்துல ஏற போகுது. வா. அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இதுக்கு தானே அவர் ஆசைப்பட்டாரு. அவரு நல்லா இருக்கட்டும். வாங்கம்மா, வாங்க போலாம். ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணமோ அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு உன் கூட நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இடையில யாராவது உன் கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கேட்டா நீ நீ என்ன சொல்லிடு. கழுத்துல இந்த தாலிய நான் தான் கட்டினேன்னு சொல்லிடு. இந்த ராதா, உன் கர்ப்பத்துக்கு யார் காரணமோ அவனை நினைச்சுக்கிட்டு அவன் தான் உன் புருஷனா வரணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு நீ இந்த தாலி உன் கழுத்துல கட்டிக்கோ. வேற வழி தெரியல ராதா.
ராதா, வீட்டில் நம்மளை எங்கள் அம்மா பார்த்தா கூட நம்பணும். இந்த மாலை போட்டுக்கோ. வேற வழி இல்லை ராதா, இந்தா. பூமிகா, பூமிகா, பூமிகா! அட பாவி, இன்னும் உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்காளே என் மக. அவ வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டியடா. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என் பொண்ணு பொறுமைக்கு உதாரணமான பூமாதேவிடா. அவ கூட உன்னால குடும்பம் நடத்த முடியலன்னா வேற எவ கூட உன்னால குடும்பம் நடத்த முடியாது. இது பாரு, என் பொண்ணோட வயிற்றுல கொட்டிட்ட நீ அவ சாபம் ஒண்ணு சும்மா விடாது. நீ எங்க போனாலும் சந்தோஷமாவே இருக்க முடியாது. நீ கெட்டு போறதுக்கான காலம் நெருங்கிடுச்சுடா. பொண்ணு நல்லவன் நம்பனடி. பூமிகா, பூமிகா! பூமிகா, பஸ் ஸ்டாண்ட் சிற்பால் அடி வாங்கடா. என்ன 5 நாளா ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நான் பாவம் அந்த பையன் சரி அடி வாங்கினான். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. அவள்தான் அம்மா, அம்மா, வரேன்டா. என்ன மதன் இது? 2 பேரும் மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறீங்க. ஏண்டா, அம்மா கிட்ட கூட சொல்லாம இவ்ளோ ரகசியமா வச்சிருந்து ராதா கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நீ ராதா கழுத்துல தாலி கட்டுற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாத்திருப்பேன்லடா. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. வெளியில தெரிஞ்சா எங்க அந்த பூமிகா வந்து தடுத்து நிறுத்திடுவாளோன்னு சொல்லி ரகசியமா கல்யாணத்தை பண்ணிருக்க. டேய் மதன், அவகிட்டதான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அவளுக்கும் உனக்கும் உள்ள உறவை முறிச்சிட்டியே. அப்புறம் எதுக்குடா அவளுக்கு பயப்படுற? இப்ப அவளால உன்னை என்ன செய்ய முடியும்?
அழாத பூமிகா. இப்ப நீயும் அழுது என்னையும் அழ வைக்காத. அந்த மதனுக்காக ஒவ்வொரு நாளும் நீ அழறத பார்த்தா அழறதுக்காகவே நீ பிறந்த மாதிரி இருக்கு. நல்லவனுக்காக நீ அழுத பரவாயில்ல, அவன் ஒரு கெட்டவன், அவனுக்காக நீயே அழணும். ச்சே, எந்த நேரத்துல பிறந்தானோ தெரியல. அவனை நீ எந்த நேரத்துல தான் சந்திச்சியோ அன்னைக்கு அழ ஆரம்பிச்சவ இன்னி வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்க. அவனை தயவு செஞ்சு மறந்துரு பூமிகா. நீ நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஒவ்வொரு நாளும் நான் ஒண்ணு தேத்திட்டு இருக்கேன். ஆனா நீ அவனை பார்க்கும் போதெல்லாம் அழுதுகிட்டே இருக்க. இவ்வளவு நாள் அவன் செஞ்ச கெட்ட காரியங்களுக்கு எல்லாம் நீ தடையா இருந்த. ஆனா அவன் உன்னை பிளான் பண்ணி உன் கழுத்துல இருந்து தாலியை கழட்டிட்டு போனது இல்லாம டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி சட்டப்படி உங்ககிட்ட பிரிஞ்சுட்டான். இப்ப அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான்ல. இதெல்லாம் பிளான் பண்ணி தானே முன்கூட்டியே பூமிகா கிட்ட இருந்து ஒட்டுமொத்த உறவெல்லாம் அத்துக்கிட்டு வந்துட்ட. உன்னோட பிளான் எல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சேடா. நீ முன்கூட்டியே ராதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இருந்தா நான் என்ன தடுக்கவா போறேன்? நான் சந்தோஷமா என் மருமகளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போக மாட்டேனா? இப்படி திடுதிப்புன்னு ராதா கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்து எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டடா. எல்லாம் விதின்னு நினைச்சுக்க பூமிகா. இத பாரு, கெட்டவன் நல்லா வாழ்ந்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் அவன் கெட்ட அழிஞ்சு உன் கால்ல வந்து விழ போறான் பாரு. கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா அது கண்டிப்பா நடந்தே தீரும். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பாக்கும்போது ஏதோ செய்ய போறான்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கோவில்ல வச்சு ராதாக்கு முன்னாடி தாலி கட்டி கூட்டிட்டு போறான். படுபாவி, அவ கை விலகாம போகும். விலகாம தான் போகுது பாரு. அதிரடியா பூமிகா கழுத்துல இருந்து தாலியை கழட்டின. அதிரடியா டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தும் வாங்கிட்ட. இப்போ அதிரடியா ராதா கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. நீ சாதாரண மதன் இல்லடா, அதிரடி மதன். இது அந்த மலைநாட்டுக்காரி பார்த்தான்னு வச்சுக்க, அவ அழுதே செத்துருவாடா. அவளுக்கு மரண அடி கொடுத்திருக்க நீ. எழுந்திரி, எழுந்திரி பூமிகா, எழுந்திரி. சொன்னா கேளு, எழுந்திரி. முடியலப்பா. என்ன பூமிகா அது குழந்தை மாதிரி? இதெல்லாம் நடக்கும் சாமியார் சொன்னார்ல, அதே மாதிரி அவன் செஞ்ச செயலும் அவனுக்கு எமனா வந்து நிக்கும். இது பாரு, கண்டிப்பா அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கதான் போகுது. இதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காத. மருமகளே, என் புள்ள கூட சேர்ந்து நில்லு. சேர்ந்து நில்லுன்னு சொல்றேன்ல. டேய், உன் செல்போன் குடுடா. எதுக்குமா? குடுடா, செல்போன் குடுடா. எதுக்கு? நீங்க ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா இருக்கிறத செல்போன்ல படம் பிடிச்சி அத பூமிகாவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சேன்னு வச்சுக்க, அவளை பெண கோலத்துல பாக்கலாம்டா. அதுக்கு தான் செல்போன் கூட சீக்கிரம் கூட, சீக்கிரம். அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் இல்லம்மா. ஏன்டா? கோவில்ல எங்க ரெண்டு பேரும் இதே கோலத்துல மலாண்டி பூமிக்காவும் பாத்துட்டாங்க. ஓ, பாத்துட்டாங்களா? பாத்துட்டாங்களா? நீ ஜெயிச்சிட்டடா. இப்ப என்ன பண்ணுவாவ? நல்ல மூலையில உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருப்பா. வேற வழி இல்லல்ல அவளுக்கு. பூமிக்கா எதுவும் பேசவே இல்லம்மா. அவங்க அம்மா மாலை தான் கொஞ்சம் சண்டை போட்டாங்க. என்னது? அந்த மலைநாட்டுக்காரியோட அம்மா உன்கிட்ட சண்டை போட்டாளா? டேய், அவளுக்கு என்னடா யோகியதை இருக்கு? சரிம்மா, நீ என்ன இப்படியே நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க போறியா? உன்னோட புது மருமகளை உள்ள கூட்டிட்டு போமா. சாரிடா, உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன். இரு மருமகளே, நான் போய் ஆரத்தி கொண்டு வரேன். இந்தா, உன்னோட வாழ்க்கை இனிமேல் உன் குழந்தையோட தான். இதை நினைச்சு பார்த்து முன்னேறுப்பாரு. உன்னோட வளர்ச்சி அவனுக்குலாம் ஒரு சௌகரியம் கொடுத்த மாதிரி இருக்கணும். இது ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு செயல்ல இறங்கு பூமிகா.
மருமகளே, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ. இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். கூட பூமிகா, என்ன மன்னிச்சிரு. உன்னோட மனசை நோகடிக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி நடந்துக்கல. ராதா கழுத்துல நான் உண்மையிலே தாலி கட்டல. தாலி கட்டின மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு டிராமா பண்ணேன். ராதா ஒருத்தனால ஏமாத்தப்பட்டு நெற்கதியா நிக்கிறா. அவ மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். உன் கழுத்துல தாலி கட்டின இந்த கை வேற எந்த பொண்ணு கழுத்துலையும் தாலி கட்டாது. நீ என்னை வெறுத்து, என்னை மறந்து, என்னை விட்டு விலகி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். நீ நல்லா இருக்கணும் பூமிகா, அதுதான் எனக்கு வேணும். எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும்னு சாமியார் சொல்லியிருக்காரு. அப்படி கிடைச்சு நான் சாகிறதுக்குள்ள நீ உன் வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போகணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் செஞ்சேன். ஐம் சாரி பூமிகா, ஐம் சாரி. அர்ச்சனா, அர்ச்சனா, நீ எப்ப கண்முழிக்க போற அர்ச்சனா? நீ கண்முழிக்கிறதுக்குள்ள உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன கண்ணு மூட வைப்பேன்னு நான் சபதம் செஞ்சேன். அதை நிறைவேற்றிட்டேன் அர்ச்சனா. அந்த ரவுடி கூட்டத்தைய வேரோட அழிச்சிட்டேன். அம்மா அம்மா, நம்ம 2 குழந்தைகளும் உன்னைய நினைச்சு எங்க அழுதுகிட்டே இருக்காங்க அர்ச்சனா. எனக்கு 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 அவங்கள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல அர்ச்சனா. நீ சீக்கிரமா குணமாகணும்னு அந்த வீரகாளியாத்த நான் வேண்டாத நாளே இல்ல அர்ச்சனா. நம்ம குலதெய்வம் அருளால நம்ம குழந்தைகளுக்காக வேண்டி நீ சீக்கிரமா குணமாகணும் அர்ச்சனா. அர்ச்சனா, கண்ணு முழிச்சு பாரு அர்ச்சனா. அர்ச்சனா, நான் பேசுறதெல்லாம் உன் காதுல கேக்குதா அர்ச்சனா? கேக்குது இல்ல அர்ச்சனா? கேக்குதா? டாக்டர், அர்ச்சனாவுக்கு எப்ப குணமாகும் டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நிலைமையில அர்ச்சனாவை பார்க்கும்போது என்னால வேதனையை தாங்க முடியல டாக்டர். கூல் டவுன், கூல் டவுன் மிஸ்டர் பொன்னுரங்கம். டாக்டர், சிங்கப்பூர்ல இருந்து அர்ச்சனாவோட அக்கா சக்தி மணிக்கு ஒரு தடவை எனக்கு போன் பண்ணி, இப்போ அர்ச்சனாவோட நிலைமை எப்படி இருக்கு, நிலைமை ரொம்ப சீரியஸா தான், இங்க கூட்டு வாங்க, இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு சொல்றாங்க. உங்களால முடியலன்னா என்கிட்ட சொல்லிருக்கேன், நான் சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு போறேன். அதுக்கு அவசியமே இல்லைங்க, நீங்க பயப்படாதீங்க. அர்ச்சனா மேடத்தை நாங்க சீரியஸா தான் கவனிச்சிட்டு இருக்கோம். வர வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு ஆபரேஷன் செய்ய ஒரு பெரிய டாக்டரை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இட் இஸ் கோயிங் டு பி a successful ஆபரேஷன். அதுக்கப்புறம் அர்ச்சனா மேடம் பூரணமா குணமாயிடும். பெரிய டாக்டரா? யாரு அந்த டாக்டர்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ். அது நான் ஆப்ரேஷன் பண்ண போற விஷயம் அர்ச்சனாவுக்கும் இல்ல உங்க ஃபேமிலியில யாருக்கும் தெரிய வேண்டாம்.